பணிவான நமஸ்காரங்கள். ஸ்ரீதுமத் பாகவத வகுப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள், இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகனம் வந்தாச்சு. வெரி குட், வெரி குட். நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண பிரசாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமின் इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्यता देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरा भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे 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 कृष्णा कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे कृष्णा 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 हरे 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 राम राम हरे हरे ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरियत्कृपा तमकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ஈஸ்வரம். பாகவத பயணம் நன்கு தொடர குரு மற்றும் கௌரங்கரை பிரார்த்திக்கிறேன். நமோ கிருஷ்ண பாதாய கிருஷ்ண பிரசாம் புத்திர ஸ்ரீமதி சரதாக சுவாமி நிதி நாம நம ஆச்சாரிய பதாய நித்த கிருப்ப பதாய கௌரகதா தாமதாய நகர கிராமதாய. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் இனிய வரவேற்புகள். ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம 4.9.10 ரீகால் பண்ணிக்கலாம். அதுல இருந்து இப்ப வரைக்கும் உள்ளதா முக்கியமான பாயிண்ட், புல்லட்டின் பாயிண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறமா போகலாம். இதுல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சதி தன் உடலை துரத்தல். ஏன் அவங்க அப்படி உடலை துறந்தாங்க? தக்ஷன் மிகப்பெரிய பிரஜாபதி, அப்படி சிவபெருமானும் மிக உயர்ந்த வைஷ்ணவர். அந்த மாதிரி இருந்து கூட அவன் சிவபெருமானின் மனைவியா இருந்து பிரஜாபதியின் மகளா இருந்து கூட அவங்க ஏன் உடலை துறக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது இல்லையா? அப்ப இந்த விதுரரும் மைத்திரையும் பேசிக்கிறாங்க. அப்ப பதில் வருது நமக்கு. அதனால நம்ம இப்ப அதை பத்தி பார்க்க போறோம். அப்ப 4.10 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவபெருமானோட அடியார்கள் பூதகணங்கள் எல்லாம் தக்ஷனை தாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கிக்கிறாங்க. தாக்கி அழிப்பதற்கு தயாரான போது சதி ஆஹ் சதியோட கட்டளை அவங்க ஐயோ இப்படி இல்ல பண்ணாதீங்க, ஸ்டாப் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அவர்கள் அதனால தடுக்கப்பட்டார்கள். அவ ரொம்ப ஆத்திரத்தோட வருத்தத்தோட வேள்வியின் பலன் தரும் செயல்களையும் தேவையற்ற துன்பமிக்க வேள்விகளால் அதிக ஆணவமற்ற மனிதர்களையும் கண்டிக்க தொடங்கினாள். ஏன் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம்
இப்ப முன்னாடி என்ன அப்படின்னா அந்த வேள்வி சாலையில வந்து எல்லா தேவர்களுக்கும் ஆவிர் பாகம் கொடுக்குறாங்க. அப்ப அந்த சிவபெருமான் வந்து தேவர்களுக்கு விட உயர்ந்த தன்மை நம்ம படிச்சோம். அவர் வந்து எப்படி நம்ம தடச சக்தி, நம்ம ஆன்மீக சக்தியும் கிடையாது, ரொம்ப கீழில சக்தி, பராசக்தி அபராசக்தி எல்லாம் பகவத்கீதையில படிச்சிருப்போம். அது மாதிரி நம்ம கீழ் நிலை சக்தியும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவுல நடுவு சக்தி, அதனால தடத்த சக்தி நடுநிலை அப்படின்னு படிப்போம் இல்லையா, நடுநிலை சக்தின்னு படிச்சோம். அது போல இப்ப சிவபெருமான் பாத்தீங்கன்னா உயர்ந்த பகவான் நிலையுமே கிடையாது, அதே மாதிரி ஜீவராசியும் கிடையாது, அதற்கு இடைப்பட்டது. அது சிவபெருமான் தனி சக்தி, அது பகவானுக்கு மட்டும்தான். அவங்க ரெண்டு பேருக்கும் புரியும். சிவபெருமானை நன்கு அறிந்தவர் பகவான், பகவானை நன்கு அறிந்தவர் சிவபெருமான். பக்தனுக்கும் பகவானுக்கு மட்டும்தான் அது விஷயம். அவர் ஜீவராசியும் கிடையாது, உயர்ந்த அந்த ஆன்மீக சக்தியும் கிடையாது. அப்ப அவ்வளவு ஆனா கூட ஜீவராசி விட உயர்ந்தவர், தேவர்களையும் விட உயர்ந்தவர், கிட்டத்தட்ட பகவானுக்கு ஈக்குவல். கிட்டத்தட்ட ஃபுல் ஈக்குவல் கிடையாது. பாலும் தயிரும் போலன்னு சொல்றாங்க. பால்ல இருந்து வந்ததுதான் தயிர் இல்லையா, ஆனா அதுவும் மில்க் ப்ராடக்ட் தான். அது போல பகவான் சிவபெருமான் வந்து குணாவதாரமாக வர்றாரு. அந்த உயர்ந்த நிலையில இருந்துட்டு அவருக்கு போய் ஆவிர் பாகம் கொடுக்கலையே அப்படின்னு சிவபெருமான் இது நம்ம சதி பாக்குறாங்க, சிவபெருமானின் மனைவியான சதி பாக்குறாங்க. அப்ப என்ன ஆகுது, என்னை பத்தி இந்த மாதிரி என்னையும் மட்டும் அழைக்காம அதோட மேன்மை மிகு மேன்மை மிகு மனைவியான தன்னை வரவேற்காதது மட்டுமில்ல, இந்த மாதிரி சிவபெருமானையும் வரவேற்கல, ஆவிர்வாகம் கொடுக்கலன்னு சொல்லி அவங்களுக்கு கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினால பலவிதமான விஷயங்கள் அங்க நடக்குது. அப்ப வந்து இவங்க வந்து ஒருத்தர் சிவபெருமானோட அடியவர்கள் பூதர் கணங்கள் எல்லாம் தக்ஷனை தாக்கி அழிப்பதற்கு தயாரா இருக்காங்க. என்னோட எஜமானரை நீங்க இப்படி இப்படி பண்ணிட்டீங்களாங்கும் போது அந்த பக்தர்களுக்கு கோபம் வருவது இயல்பு. ஆனா கொஞ்சம் இவங்க பரம்பு மீறிட்டாங்க, நம்ம சதியும் அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி தடுத்துட்டாங்க. அதுதான் நம்ம 11ல பார்த்தோம். எல்லாரையும் கண்டிச்சு பேக்குறாங்க, இந்த மாதிரி ஆணவத்தோட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அது வந்து 10ல பார்த்தோம். 11ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அப்ப 11ல வந்து சொல்றாங்க, உயிர்கள் அனைத்திலும் மிகவும் போற்றுதலுக்குரிய சிவபெருமான், எல்லா உயிரினத்திலையும் மிக உயர்ந்தவரா போற்றுதலுக்குரிய சிவபெருமான் நீங்க, அவருக்கு பகையே கிடையாது. எப்படி வந்து பகவானுக்கு வந்து பகவர்கள் கிடையாது, விருப்ப வெறுப்பெல்லாம் இல்லாங்க. அதே போல பாத்தீங்கன்னா உயர்ந்த வைஷ்ணவர்கள், நம்ம பரம குரு நம்ம சில பிரபாதருக்கோ நாரதர் போன்றவர்களுக்கோ நம்ம ஆன்மீக குருமார்களுக்கோ பகைவர்கள் கிடையாது. எல்லா ஜீவராசியும் பகவானோட ஒரு அங்க உறுப்பு, அவர்களுக்கு கிருஷ்ண பக்தி வரணும், இப்படிதான் அவங்க நினைப்பு இருக்கும். அப்ப பகைங்கிறது உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி நெருங்கிய அன்பர்கள் ரொம்ப நெருக்கமானவங்கிறதும் கிடையாது, எதிரியும் கிடையாது. எல்லா பகையிலேருந்தும் நீங்க விடுபட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஒருவர்கிட்ட போய் தக்ஷனான நீங்க உங்களை தவிர வேற யாரால பொறாமை உடையவர்களா இருக்க முடியும்? ஒரு மிகச்சிறந்த உன்னதமான நிலையில இருக்காரு, நீங்க வந்து அவருக்கு பகைவன் கிடையாது, எதிரி கிடையாது, எல்லாரையும் சமமா பாக்குறாங்க, யார்கிட்டயும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது, அன்பா இருக்காரு, அவர்கிட்ட போய் நீங்க குற்றம் கண்டுபிடிக்கிறீங்களா? உங்களை தவிர யாரால இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தக்ஷனை சிவபெருமான், இந்த சிவபெருமானின் மனைவியாக சதி வந்து சாடுகிறாள். நீங்க எப்படி இப்படி பண்றீங்க முடியும், உங்களால எப்படி இந்த மாதிரி செய்ய முடியும், உங்களை தவிர வேற யாரால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அது 10, சாரி அது 11. 12ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், திரும்ப ரீகால் பண்றோம் சரியா. இரு பிறப்பாளனாகிய தக்ஷனே, இரு பிறப்புட என்னது, முதல் பிறப்பு வந்து தாய் தகப்பன் மூலமாக கிடைப்பது, இரண்டாவது அப்படிங்கிறது வந்து அவர் மிகப்பெரிய வைஷ்ணவனாய் அந்த நம்ம சொல்றோம் இல்ல, தீட்சை அளிக்கும் போது அந்த ரெண்டாவது இனிஷியேஷனை தான் அப்ப எல்லாம் வந்து தீட்சைனே சொல்லுவாங்க. இப்ப நமக்குதான் வந்து ஹரிநாம தீட்சைன்னு முதல் லெவல், அதுல இருந்து பயிற்சி பண்ணி நல்ல முற்றி நிலைக்கு போகும்போது 2ஆம் தீட்சைன்னு கொடுக்குறாங்க. பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூரோட காலம் வரைக்கும் இந்த செகண்ட் இனிஷியேஷனை தான் அவங்க வந்து தீட்சைனே பேரு, அது அப்பதான் 2ஆம் பிறப்புன்னே சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு வாங்கிட்டீங்க. அந்த மாதிரி வந்து இப்ப இரு பிறப்பானாகிய தக்ஷனே, உங்களை போன மனிதரே அடுத்த வருடம் வந்து நீங்க எளிதில குறை காண்பாரு, நீ போய் எளிதில குறை காண்பாங்க. உங்களை மாதிரி ஒரு சீப்பான ஆளுதான் இந்த மாதிரி பண்ண முடியும், வேற யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சிவபெருமானது மற்றவர்கள்ட்ட குறை காணாததோடு, குறைய கண்டுபிடிக்காததோடு, அவங்கள்ட்ட என்ன சின்ன அளவுல ஏதாச்சும் ஒரு நல்ல குணம் இருந்தா கூட அதை பெருசுப்படுத்தி அது என்ன பண்றாரு, போட்டுறாருங்க. தீவினை வைத்தால் அந்த மகாத்மாவிட்ட போய் நீங்க என்ன ஆகுது, இந்த பழைய தீவினை நீங்க செஞ்ச வினையினால
இந்த மாதிரி அவர்கிட்ட போய் குற்றம் காண்கிறீர்களே அப்படிங்கிற மாதிரி சதி பேசுறாங்க. அப்ப வந்து நம்ம பார்த்தோம், இதுல முக்கியமானது அவர் வந்து ஆசுதோஷ். அப்ப பகவான் வந்து என்ன இப்ப அப்படின்னு சொல்லப்படுறாரு, என்னன்னா எழுத்துல திருப்திட்டு ஒருத்தவங்களுக்கு என்னென்ன வரம் வேணுமோ கொடுத்துருவாராம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பக்தர் என்ன செய்யறாரு, இந்த சுட்டு விரலாம் ஒருத்தவங்க தலையை நான் தொட்டுட்டேன்னா அவன் தலையெல்லாம் பஸ்பம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி வரம் வாங்கிறாரு. வரம் வாங்கிட்டு சிவபெருமான் தலையிலேயே வரம் வந்து நான் கை வச்சு பார்க்கவா அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட போய் கேட்கிறாரு. அது அந்த அந்த வரத்தையும் கேட்கிறாரு, சிவபெருமான வரத்தை கொடுக்குறாரு. அந்த வரம் வந்து தீமை பயக்கக்கூடியதுன்னு தெரியும். ஏன் அப்படின்னா தனது பகவனே அழிக்கிறதுக்கு தான் அந்த பகவன் இந்த வரத்தனை கேட்டான். ஆனா கூட சிவபெருமான் என்ன செய்யறாரு, அவன்கிட்ட இந்த பக்தின்னு ஒரு சொட்டு இருந்துச்சு. சிவபெருமான்கிட்ட பக்தி பண்ணி வரம் பண்ணா, அப்படி தபஸ் பண்ணா. அப்ப நற்குணத்தை மட்டும்தான் கருத்தில் கொண்டு வரம் கொடுத்தாராம். ஏன் வரம் கொடுத்தாரு, சும்மா கொடுக்கல. அவன்கிட்ட ஒரு நற்குணம் இருக்கு, அதை வச்சு அவன் வந்து பண்ணணும். அப்பனும் அவன் பகவனை அழைக்கிறதுக்கு தான் அந்த வரத்தை வாங்கியிருக்கான். பகைவனை தான் அழிப்பான், நல்லவங்களை எல்லாம் அழிக்க மாட்டான் அப்படின்னு நினைப்புல அவர் வர கொடுத்தாரு. துர்குணத்தை கூட நற்குணமாக பெரிதுபடுத்தி ஏற்றுக்கொண்டார். அந்த மாதிரி இருக்கிறாரு. அவர் வந்து என்ன, ஒருத்தட்ட துர்குணம் இருக்கு, அதை பெருசுபடுத்தி வரம் கொடுக்கிறாரு. நீயும் எல்லாம் நல்ல ஒரு சிறந்த பண்புல ஒருத்த போய் இந்த மாதிரி அவர்கிட்ட போய் குற்றம் குறை கண்டுபிடிக்கிறிய, இது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி சதி வந்து தன் தகப்பனான தக்ஷனை கண்டிக்கிறார்கள். சரியா? அந்த மாதிரி சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஒருவரிடம் நற்குணங்களை மதிப்பவர்கள் மகாத்மா. அதே மாதிரி ஒருத்தவங்களோட நற்குணங்களை எல்லா நல்ல குணமும் இருந்துச்சுன்னா அதுல என்னடா குறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க துராத்மா. அப்ப யார் மகாத்மா யார் துராத்மா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அவங்க ரொம்ப எல்லா கெட்ட குணமும் இருந்து ஒரே ஒரு குட்டி பூண்டு நற்குணம் இருந்தா கூட அதை பெருசுப்படுத்தி அவங்கள்ட்ட இருந்து எப்படி நல்லது பண்ணலாம் அப்படி பார்ப்பாங்க. அப்படி பாக்குறவங்க மகாத்மாக்கள். எல்லா நல்ல குணங்களும் இருக்கட்டும் கூட ஒரு பெருசு என்னதான் இவர் பண்றாருன்னு பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சு அதை பெருசு பண்ணி அவங்களை நிந்திக்கிறது துராத்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, பதம் 13 எல்லாருக்கும் கொஞ்சம் ஞாபகம் வருதா நம்ம படிச்சதெல்லாம்? வரும்னு நினைக்கிறேன். இல்லைனாலும் எடுத்து வச்சு கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. எல்லாரும் திரும்பவும் படிச்சிருப்பீங்க. அப்புறம் அழியக்கூடிய உடலினையே ஆத்மாவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் மகாத்மாவை தூற்றுவதையே எப்பொழுதும் தன்னோட தொழிலாவே வச்சிருக்காங்க. அவங்களோட ஒரே பிசினஸ் அடுத்தவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கிறது மட்டுமே. ஏன்னா துராத்மா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சதி சொல்றாங்க. இது ஒண்ணு பெருசு ஆச்சரியம் கிடையாது, ஏன்னா இவங்களோட புத்தியே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. லோகாயவாதியிடம் இருக்கும் இந்த காழ்ப்புணர்ச்சி மிகவும் நல்லதுதான், அதனால்தான் அவர்கள் கீழே பெறுகின்றனர். மகாத்மாக்களின் பாத தூசியே அவர்களை அழித்துவிடும். என்னன்னா பாகவத அபச்சாரம் வந்து நரகத்துக்கு அழிச்சுட்டாலும் பாகவதர் அபச்சாரம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வைஷ்ணவர்கள் பக்தி பண்றாங்க அப்படின்னா அவங்கள போற்றி நம்ம பெருசா புகழனா கூட நம்ம பெருசா அவங்கள்ட்ட குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதோ நிந்திப்பதோ அவங்கள பத்தி அவதூறா பேசுறதோ கூடாது அப்படிங்கிறது இந்த செயல் மூலம் வரும் நமக்கு. மகாத்மாக்களோட தாமரை திருவடிகளிடத்தில் குற்றம் செய்பவர்கள் தம்மிடம் உள்ள தெய்வத்தன்மைகளோட இழப்பது மட்டும் கிடையாது, அழிந்து போவார்கள். எல்லா புண்ணியம் சேர்த்து வச்ச ஆன்மீக புண்ணியங்கள் அனைச்சு கரகரன்னு கரைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாலும் அதுல இருந்து மீண்டும் வெளியே வர முடியாது. மீண்டும் வெளியே வர முடியாதுன்னா எப்படின்னா அவங்களால யோசிக்கவே முடியாதான். நான் வந்து உடல் அல்ல ஆத்மா, ஆத்மான நான் வந்து ஏன் பிறந்தேன், எங்க போவேன், இதுக்கு பிறப்பிறப்பு சக்கரத்திலிருந்து நான் மீள்வது எப்படி, என்னால இந்த உலகத்துல எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்க, நான் ஏன் கஷ்டப்படுறேன், இது போல கேள்வி வந்தால் மட்டும்தான் நம்ம மகாத்மா போலையோ இல்ல சாஸ்திரங்களையோ அணுகுவதற்கோ அப்படி நமக்கு மனதுல எழும். அந்த மனதுல உள்ள பரமாத்மா என்ன செய்வாரு, உனக்கு இந்த மாதிரி கேள்வி வந்துட்டு அப்ப நம்ம இது மாதிரி ஒரு பகவத்கீதை படிப்பதற்கோ பாகவதம் படிப்பதற்கோ பக்தர்களுடன் சேருவதற்கோ அந்த அமைச்சு கொடுப்பாரு. லிங்க்னு நம்ம சொல்றோம்ல, எப்படியோ லிங்க் கொடுத்துறாரு. எனக்கு ரொம்ப பகவத்கீதை படிக்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாதாஜி கேட்டாங்க, நான் போனேன் அப்படிம்பாங்க. சில பேர் ஆர்த்தி பார்த்தேன்பாங்க. கோயிலுக்கு போனேன், அவங்க வந்து நம்ம இப்ப குருமராஜ் வந்த போது அழைச்சிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் பார்த்துப்போம் இல்லையா? இது வந்து எப்ப வரும், அந்த மாதிரி ஒரு கேள்வியோ ஒரு பகவத்கீதை படிக்கணும் ஒரு ஆசையோ இல்ல இந்த ஆத்மாவை உள்ள அழைச்சிட்டு வரணும்னு பகவானோ ஏற்பாடு பண்ணுவார். ஆனா இந்த வைஷ்ணவர்கள் தாமரை திருவடிகள்ல வந்து நம்ம குற்றம் இழைச்சிட்டோம் அப்படின்னா அது மாதிரி நினைப்பே வராது. நினைப்பே வரலைன்னா பக்தர்குள்ள சேர்வதற்கோ சாஸ்திரத்தை படிப்பதற்கோ ஒரு சான்ஸே கிடைக்காது. அவன் என்ன பண்ணுவான்,
அழிஞ்சு 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 கீழ் லோகத்துக்கே போயிடுவான். அவனால மீண்டு வரவே முடியாது. அதனால அந்த பாகவத அபச்சாரம் பண்ணாதீங்க பண்ணாதீங்க அப்படிங்கறத மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது. அதனால நம்மளா என்ன செய்யணும்? கூடுமான வரைக்கும் வைஷ்ணவ அபராதம் பண்ணாம நான் வாழணும், எனக்கு அந்த நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்படி பிரார்த்தனை பண்ண 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 நம்மளுடைய அந்த அந்த நம்ம புத்தி, மனம், அகங்காரம் எல்லாத்தையும் என்ன செய்வார்? ரிஷிகேசரான பகவான் நம் நாவை, மனதை, வாக்கை கட்டுப்படுத்துவார். அப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? அந்த அபராதத்திலிருந்து வெளிப்பட முடியும். நம்ம ஏதோ நம்ம இதுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம தலகர்வமா இருக்கக்கூடாதுங்கிறத மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்துறாங்க. ஆனா அந்த பழைய வாசனையில் நமக்கு அது வரும். வந்தாலே என்ன செய்வாங்க அந்த பக்தர்கள்? ஓ, நான் இந்த தவறு அடிச்சுட்டேன், கிருஷ்ணா என்ன மன்னிச்சிருங்க, நான் மீண்டும் இது தவறு செய்யாம இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வைஷ்ணவர்களுக்கு சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த அபராதத்திலிருந்து வெளியே வந்துட முடியும். ஏன் திரும்ப திரும்ப வலியுறுத்தப்படுகிறது? நாம அந்த மாதிரி நேரத்தில் நாம என்ன செய்யணும்? நாமளும் வழி வந்து பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்கணும். நாம் தீங்கிழைக்காம இருக்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் நடந்துக்கணும். அதுக்குதான் அந்த 13வது ஸ்லோகம் சொல்லப்படுது. சரியா? 14ல என்ன சொல்லப்படுதுன்னு பார்க்கலாம். சதி வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இது முழுக்க சதி வந்து தன் உடலை துரத்தல் அப்படிங்கிறது தான் வருது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தந்தை பற்றி சொல்லி 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 அதுக்கப்புறமா அவங்க உடலை துறப்பாங்க. ஏன் அப்படிங்கிற காரணம் பின்னாடி வருது. பியூட்டிஃபுல்லா இருக்கும் அது. சதி தொடர்ந்து சொல்றாங்க, என்னோட அன்பான தந்தையே, நீங்க சிவபெருமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டதன் மூலமா மிகப்பெரிய தவறை செஞ்சிருக்கீங்க. ஏன்னா அவர் தவறுங்கிறத சுட்டி காட்டணும். சுட்டி காட்டலைன்னா அவர் திருந்துவதற்கு வாய்ப்பில்லை. இப்ப சதியும் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ, இவனால திரும்ப மீண்டு வர முடியாதே, இந்த மாதிரி ஒரு தவறை இழைக்கிறானேன்ற நல்ல விஷயமாக நல்ல மனநிலையில இருக்காங்க. அதனால அதை சொல்றாங்க. ஏன்னா அவ சிறந்த வைஷ்ணவி, சிவபெருமானோட மனைவி, அன்பு தொண்டு புரிகிறாங்க வைஷ்ணவருக்கு. அப்ப அவங்க மீது அவருக்கு வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு ஒரு மறுபை செய்யறாங்க. தவறு செஞ்சிருக்கீங்க. சி மற்றும் ப என்னும் 2 எழுத்துக்குள்ள சிவா என்ற நாமம் வந்து ஒருவது எல்லா பாவங்களையும் நீக்குது. சிவா 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 அப்படின்னு சொன்னாலே எல்லா பாவமும் போயிடுமா. அதனால அவங்க ஆணைகள் புறக்கணிக்கப்படாத முடியாதவை. அவங்க கட்டளை இட்டாங்கன்னா அதை நம்ம வந்து மீளக்கூடாது. அது மாதிரியே செஞ்சாகணும். சிவபெருமான் எப்போதும் தூய்மையானவர். ஏன் தூய்மையானவர்? நம்ம பார்த்தோம், அவர் வந்து அந்த சமாதி நிலையில இருக்காரு. பகவானுடைய ரூபம், லீலை, குணங்கள், அவனுடைய நாமம் இதுல லயிச்சிருக்காரு. அதனாலதான் ஏத்தாப்புல வந்து அந்த தக்ஷன் வந்தது கூட அவருக்கு தெரியல. அவர் வந்து வேணும்னு தக்ஷனை வந்து அவமதிக்கணும் அப்படின்னா அவர் வரவேற்க கூடாதுங்கிறதுக்காக உட்காரல. அவருக்கு அவர் வந்ததோ இவருக்கு மரியாதை செலுத்தணுங்கிற நினைப்பெல்லாம் இல்லாம அவர் டிரான்சென்டென்டல் நிலையில இருக்காரு. அவர் அந்த சமாதி நிலையில பகவானுடைய உன்னதமான லீலைகளில் ஆழ்ந்திருந்ததால் அவருக்கு நடந்ததே தெரியல. அப்ப அவர் மீது எந்த தவறும் இல்லை, அவர் தூய்மையானவர் அப்படின்றத எடுத்து காட்டுறாங்க சதி. அடுத்தது, அவர் மீது உண்மை தவிர வேறு யாராலும் காழ்ப்புணர்ச்சி கொள்ள இந்த மாதிரி வேற யாராலையும் பண்ண முடியாது. ஏன்னா அத்தனை தூய்மையானவர் உலகமே புகழுது, நீங்க போய் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி தக்ஷனை சதி எடுத்து உரைக்கிறாங்க. உங்களோட தவறு என்னங்கிறத எடுத்து உரைக்கிறார். அடுத்த 15 சிவபெருமானோட பெருமைகள் சுட்டி காட்டப்படுகிறது. 15ல இந்த மூவுலகத்துல உள்ள உயிர்கள் அனைத்துக்கும் நீங்க நண்பர். சிவபெருமாட்ட வந்து எல்லா உயிர்களிடத்திலையும் நண்பர் வந்து சிவபெருமான். அவர்கிட்ட போய் நீங்க காழ்ப்புணர்ச்சினா பொறாமை கொண்டிருக்கிறீர்கள். பொறாமைனா என்ன அர்த்தம்? புகழவில்லை, அவருடைய நற்குணங்களை புகழவில்லைன்னு அர்த்தம். ஒன்று பொறாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நல்லா செஞ்சாங்கன்னா அது புகழ்ந்தா புகழ்ச்சி, அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பொறாம என்ன செய்வாங்க? நீ பெரிய இவ்வளவு அப்படி ஏதோ சொல்லுவோம் இல்லையா? அது காழ்ப்புணர்ச்சி, பொறாமைன்னு பேரு. பொறாமைன்னா என்ன அர்த்தம்? அவங்கள புகழ்வதற்கு இவர்களுக்கு மனம் வரவில்லை அப்படின்னு அர்த்தம். சாதாரண மனிதன் எல்லா விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிறார். எல்லாரோட விருப்ப ஆசையெல்லாம் சிவபெருமான் நிறைவேற்றுகிறார். அவரது திருவடி தாமரைகளையே நினைத்துக் கொண்டிருந்த காரணத்திலார் அவர் பேரானந்தத்தை நாடு உயர்ந்த சான்றோர்களுக்கும் கூட அருள் வழங்குகிறார். அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு? பகவானோட தாமரை திருவடிகளே எப்பயும் நினைச்சிட்டு இருக்கறதுனால யாரெல்லாம் பேரானந்தத்தை போய் நாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட அவர் வந்து அருள் பாலிக்கிறார். ரொம்ப மோசமான நிலையில இந்த பேய் பூதங்கள் உடல் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கூட அருள் பாலிக்கிறார். உயர்ந்ததான் எப்பவுமே பகவானை பத்தியே நினைக்கணும், அவருக்கு சேவை ஆற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆசி வழங்குகிறார். அந்த மாதிரி அவர் பகை உணர்ச்சியை கொள்ளல. அவங்கள்ட்ட போய் நீங்க இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி சிவபெருமான சொல்றாங்க.
சாரி, சிவபெருமான சொல்லல, தக்ஷனை சொல்றாங்க. சிவபெருமானோட பெருமையை எடுத்து உரைக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 16லயும் என்ன சொல்றாங்க? சிவபெருமானோட பெருமைகளையே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. பூத நிலையை விட கீழான நிலையில உள்ளவர்களை கூட நீங்க கிருஷ்ண பக்திக்கு உயர்த்துகிறீர்கள். அவர் ஸ்மசானத்துலதான் எப்பயும் இருப்பாரு இல்லையா? சாம்பலை பூசிட்டு இருப்பாரு. பேய் பிசாசெல்லாம் நடமாடுற இடத்துல அந்த மயானம், அப்போ இந்த பிணங்களை எரிக்கும் இடத்துல ஏன் போயிருக்காரு அப்படின்னா, அவங்க அந்த ஆசையெல்லாம் மனசுல நிறைய வச்சுக்கிட்டு நிறைவேறாத ஆசையோட இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடல் கிடைக்காது. அப்படியே அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யார் உடம்புக்குள்ளையாவது பூந்துக்கிட்டு அந்த ஆசையில நிறைவேற்றலாமான்னு அலைவாங்க. அவங்கள்ட்ட போய் இவர் என்ன செய்வாரு? உடல் கிடைப்பதற்கு, ஏன்னா உடல் கிடைச்சாதான் நம்ம சேவை பண்ண முடியும். அதனாலதான் சொல்றாங்க, நம்ம இந்த மனித உடல் மிக போற்றுதற்குரியது. அந்த பகவானோட சேவையில ஈடுபடுத்தணும். அதுக்கப்புறமா இந்த மனித உடல் கிடைக்குமாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. எத்தனையோ ஜென்மத்துக்கு அப்புறம் 84 லட்சம் உடல் எடுத்த பிறகுதான், வெறும் 84 கூட கிடையாது, 84 லட்சம் உடல் எடுத்த அப்புறம் தான் மனித உடல் கிடைச்சிருக்கு. அப்ப மனித உடலை வீணாக்க கூடாது அப்படிங்கறதுனால இவனுக்கு உடலே கிடைக்கலன்னா எப்படி போய் இவனு ஹரிநாமத்தை வாயால சொல்லுவான்? எப்படி போய் கையெழுத்து கும்பிடுவான்? எப்படி நமஸ்காரம் பண்ணுவான்? எப்படி எந்த கண் கொண்டு பகவானை பார்ப்பான்? பார்த்தாலும் புகழ முடியுமா? இப்ப நாய் கண்ணு இருக்கு, புகழ முடியுமா? வாய் இருக்கு, ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா பிரசாதம் சாப்பிடும். அதை தவிர வேற ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அப்ப உணர்வும் ஜாஸ்தி, மனித உடலில் உணர்வு ஜாஸ்தி. அதனால என்ன பண்றாங்க, இவர் ஐயோ பாவம் இவனுக்கு உடல் கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி இவருடைய வைஷ்ணவருடைய கருணையினால அவருக்கு உடல் கிடைச்சி அவர் பக்தி நிலைக்கு வருவதற்கு சிவபெருமான் உதவி செய்கிறார். சிவபெருமானின் பெயருடையவர் மிகவும் அமங்கலமானவர் என்று உண்மை காட்டிலும் உயர்ந்தவனார் பிரம்மதேவன் போன்றவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் சுத்தமா மங்களமானவர். ஆனா இவர் என்ன சொல்லிட்டாரு? நீ தூய்மையற்றவன் அப்படின்னு சொல்லி திட்டுறாரு இல்லையா? ஆனா அவர் சுடுகாட்டு பேய்களுடன் தொடர்புடையவர். அவர் தலையில் உள்ள ஜடாமுடிகள் அவர் உடல் எங்கு பறந்திருக்கும். அந்த அளவுக்கு கட நிறைய ஜடாமுடி வளர்ந்திருக்கு. சுடுகாட்டு சாம்பலை உடல் முழுவதும் பூசி மண்டையோடுகளை மாலையாக அணிந்திருப்பவர். இது போன்ற அமங்கல சின்னங்கள் அனைத்தும் அவரிடம் இருந்தாலும் பிரம்மதேவன் போன்ற மிக உயர்ந்தவர்கள் கூட சிவபெருமானது திருவடி தாமரைகள் இருந்து விழும் மலர்களை தம் தலை மீது வைத்து பெருமைப்படுத்துகின்ற உண்மை நீர் அறியாததா? அந்த மாதிரி இருந்தா கூட அவங்க என்ன செய்யறாங்க? மண்டை உடலா பூசிக்கிட்டு மாலையில எல்லாம் இருந்து ஸ்மசானத்துல வாழ்ந்தா கூட பிரம்மதேவன் உயர்ந்த நிலையில இருக்காரு. ஏன்னா அவன் சிருஷ்டியே அவருக்கு கொடுத்திருக்காரு இல்லையா? சிருஷ்டிகர்த்தா செகண்டரி சிருஷ்டி தான் பண்றாரு, இரண்டாம் சிருஷ்டி தான் பண்றாரு. விசர்கா சர்கா விசர்கா சர்கா முதல் சிருஷ்டி, விசர்கா இரண்டாம் சிருஷ்டி, இரண்டாம் தர சிருஷ்டியை தான் சிருஷ்டிக்கிறாரு. ஆனால் கூட மிக உயர்ந்த போஸ்ட்ல இருக்கிற அவர் கூட என்ன செய்யறாரு? சிவபெருமானோட தாமரைத்து குடியில புஷ்பம் இருந்துச்சுன்னா அதை தூக்கி தாம் தலையில வச்சுக்கிறாரு. எனக்கு ஆசி பழங்குங்க, நான் சரியான முதத்தில் பகவான் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும், சிருஷ்டியை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அந்த மாதிரி பெருமைப்படுத்துறாரு. அத உங்களுக்கு தெரியாதா? அப்ப அப்பேற்பட்டவங்களை போய் நீ நிந்திக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பெருமைப்படுத்தி தக்ஷனோட நிலையை நமக்கு எடுத்து உரைக்கிறார். இதுல இருந்து நமக்கு நிறைய பாடங்கள். வைஷ்ணவனை நாம நிந்திக்க கூடாது. அவர்களுடைய பெருமையா இருக்கு, யாரெல்லாம் உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற சாணம் அந்த அவங்களுக்குள்ள பொசிஷனுக்கு மரியாதை நம்ம கொடுத்தே ஆகணும் இல்லையா? சொல்றோம், அந்த எறும்பு முதல் பிரம்மா வரை எல்லாரும் அழிவுட்பட்டவர்கள் தான். ஆனாலும் எல்லாருடைய இதயத்துல பரமாத்மா இருக்கிறார். யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா இது இந்த பரமாத்மா வாழ்வு. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி, எனக்கு ஒரு சின்ன ஒரு கொஸ்டின். நம்ம இப்போ பிரம்மதேவரே சிவபெருமான நான் எனக்கு கொடுத்த கட்டளை மீறக்கூடாது, நல்லபடியா பண்ணணும்னு ப்ரே பண்றாரு. அப்ப நம்மளும் சிவபெருமான ப்ரே பண்ணலாம் இல்லையா மாதாஜி? ப்ளீஸ் வெயிட், டவுட் செஷன் கடைசியில அதுக்கு டைம் தருவோம். அதுதான் நம்மளுடைய கௌடி சம்பிரதாயத்தின் வரைமுறை. இப்ப இப்ப என்ன பண்ணி சொல்லிட்டே இருந்தாதான் அந்த ஃப்ளோ போயிடும். இப்ப 16ல என்ன படிச்சோம்? பிரம்மா முதல் எறும்பு வரவே சொல்லிட்டு இருந்தீங்க. பிரம்மா சிவன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு, என்னுடைய கடமை மரியாதை கொடுக்கணும். அப்பதான் என்ன நடக்கும்? கீர்த்தனிய சதாகரி,
அது த்ரிநாத் அபி சுனிச்சேன தரோர் அபி சகிஷுன்னு அமானின மானதேன கீர்த்தனிய சதாகரி. என்ன சொல்றோம், நம்ம யாரையாவது பார்த்தோம் அப்படின்னா இது பரமாத்மா இருக்கிற உடல், கோயில், பரமாத்மா தங்கியிருக்க கோயில் உடல். அதனாலதான் ஒரு கொசுவோ எறும்ப கூட நம்ம வந்து புரிஞ்சு போயிட்டு அப்படின்னா நம்ம யாராவது வந்து சொல்ல மாட்டாங்க அந்த கொசு அடிக்காத, எறும்ப திக்கில்லாத, அது நசுக்கிப்படாத. இப்ப வெயில் நேரம் பாத்தீங்கன்னா சார எறும்பு எங்க பார்த்தாலும் இருக்கும். பச்சக் பச்சக் பச்சக்குன்னு அடிக்க மனசு வருமா? கொசு நம்மள கடிச்சாலும் மத்தச்சு பெரியவங்க பாத்தீங்கன்னா பறந்து விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இல்லைன்னா ஒரு விசில் எடுத்து இப்படி விசில் விட்டுருவாங்க. அதை பட்டு பச்சக்குன்னு அடிச்சு அப்பப்ப பண்ணி அதை ஒரு பேட்டை ஒண்ணு வச்சு கொண்டு அதெல்லாம் நம்ம முன்னாடி நமக்கு இந்த நான் யாருன்னு நான் வந்து பகவானோட சேவகன், அதுக்குள்ளேயும் பரமாத்மா இருக்காருன்ற அறியாமையில் இருக்கும்போது நம்ம அதை செஞ்சிருப்போம். ஆனா எப்ப நம்ம பக்த லெவல் வந்து பக்த லெவல்னு சொல்ல ஆரம்ப லெவல் தான் இருப்போம், ஆனாலும் கூட அந்த அறிவு வந்துருது. அதுதான் இந்த பக்தி பாதையோட சிறப்பு. நீ ஆரம்ப நிலையில இருந்தா கூட ஒரு 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 உயிரை கொல்றதுக்கு மனசு வராது. துளசியே இருக்கு, நம்ம வந்து இலையை எடுக்கிறோம், என்ன சொல்றோம், அதே உங்களுக்கு வலிக்கும், ஆனாலும் நான் வந்து இந்த பகவானோட சேவையில ஈடுபடுத்துறதுக்காக நான் இதை எடுத்துட்டு போறேன், என்னை மன்னித்து நான் அந்த இலையை நான் எடுக்கிறதுக்கு அருள் புரிங்கன்னு கேட்டுட்டு தானே செய்யறோம். அது வேற ஸ்லோகமா சொல்றோமோ வார்த்தையா சொல்றோமோ, ஆனா கேட்கிறோமா இல்லையா? அது போலத்தான் அப்ப இந்த மென்மையான மனது வரும். அப்ப மென்மையான மிருதுவான உள்ள இருக்கிற உணர்வுகள் வெளிப்படுத்துவதற்கு தான் பக்தி இல்லையா? நம்ம கடினமான ஹார்டா கிடையாது. மனம் மிருதுவாக தான் நம்ம ஜீவ காருண்யமே வரும். அடுத்த ஜீவன் மீது காருண்யம் கொள்வோம், அதைத்தான் இங்க சொல்றாங்க. சரியா? எப்ப கீர்த்தனிய சதாகரி வரும்? அந்த உயர்ந்த தன்மை, ஒவ்வொருத்தரோட பொசிஷன், எல்லாரையும் மதிக்கணும், அப்பதான் கீர்த்தனிய சதாகரி. திருநாத் அபி சுனிச்சன திரும்ப திரும்ப அதே தான் சொல்லப்படுது. காலையில எழுந்து அந்த திருநாத் அபி சுனிச்சனவ மாலையை அணிந்து போட்டுருங்கன்னு ஆதி லீலையில சைத்தன்ய சத்தாமிரதாலையும் திரும்ப சொல்றாரு இல்லையா? அதுதான் இங்க சொல்லப்படுது. அப்ப பிரம்மதேவன் மைந்தனா சிவபெருமான் தோன்றுனா கூட அவரது நிலை வந்து பிரம்மனை விட உயர்ந்தது. பிரம்மா அட்டைன்னு தான் வர்றாரு. அப்ப கூட ஓய் நீ என்னோட பையனாச்ச அப்படி சொல்லல, அவரோட நிலை உயர்ந்தது. ஆனா ஆக்சுவலா அது வரும்போது அந்த சதாசிவம் வரமாட்டார், ருத்ரன் தான் வருவார். அது முன்னாடி பெரிய பெரிய ஸ்டோரி, அது பெரிய டீட்டெயிலா படிக்கும். இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இங்க வந்து சிவபெருமான்கிட்ட வந்து பாராட்டுறாங்க, சிவபெருமான பெருமைகளை எப்ப பாரு ஸ்தாபிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய மனைவிங்கிறது மட்டும் கிடையாது, அவருக்கு உயர்ந்த உயர்ந்த வைஷ்ணவர். இந்த வைஷ்ணவரோட பொசிஷனையும் உயர்ந்த விஷயத்தையும் நான் எடுத்து புரிய ஆகணும். அதுதான் ஒரு பக்திக்கான அழகு. அப்படித்தான் இங்க சொல்றாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, சோ என் கணவனை நீ மதிக்கல, அப்ப அந்த மூடு கிடையாது. அவர் மிகச்சிறந்த பக்தர், அவர் தூய அன்பா இருக்காரு, எல்லாத்தையும் அன்பா இருக்காரு, யார்கிட்டையும் பகைமை கொள்ளல, அவரை போய் நீ நிந்திக்கிறிய அப்படின்னு எடுத்து உரைக்கிறாள். அதுதான் சிறப்பு. சரியா? அடுத்தது வந்து பதம் 17 என்ன சொல்லப்படுது, பக்தர்கள் பற்றி தவறாக பேசினால் காதை பொத்திக்கணும், அந்த இடத்த விட்டு போயிடணும். இப்போ அந்த மாதிரி யாரை பத்தி பேசாதீங்க, வேண்டாம் நித்தனை. அவங்க வந்து ஒரு வைஷ்ணவி இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கியிருக்காங்க, அவங்ககிட்ட போய் பாய பாய கொய்யாங்க, அவங்க இப்படி பண்ணாங்களாமே, இவங்க பண்ணாங்களே, நம்ம வந்தது எதுக்கு? மதிச்சு நீங்க என்ன ஸ்லோகம் அன்னைக்கு படிச்சீங்க, என்ன மதிச்சு படிச்சுட்டு இருக்கீங்க, நேற்று என்ன லீலை மதிச்சு சொன்னீங்க, இல்ல நீங்க வந்து புதுசா எங்களுக்கு என்ன மதிச்சு கொடுக்குறீங்க, இல்ல நாங்க வந்து நீங்க இன்னைக்கு என்ன ஸ்லோகம் படிச்சீங்க, என்ன பாகவதத்துல என்ன கேட்டீங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்க மாதாஜி. அப்படிதான் நம்ம கேட்டுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அப்ப உயர்வதற்கு வழி இருக்கிறத தவிர ஒருத்தரையும் நிந்தித்தோ தேவையற்ற பிரஜல்பான்னு சொல்றாங்க, தேவையற்ற விஷயங்களை பேச வேண்டாம். பக்தர்கள் தவறாக பேசினா என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது பதம் 17 சொல்லப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்லுது, காதை பிடிக்கணும், அந்த அடுத்தவங்களை கொல்ற அளவுக்கு வலிமையா உடையவங்களா இருந்தோம் அப்படின்னா கொல்லலாம், நாமும் உயிரை மாற்றிக் கொள்ளலாம், இல்லையா அந்த இடத்தை விட்டு அகன்று போயிடணும். இப்போதைக்கு நம்மளோட செல்லமா பெருசா வல்லமை படைத்தவர்களும் கிடையாது. அதுல பாருங்க, ஒருவனை நிந்திக்கும் போது அவனை தண்டிக்க இயலாதவன் தன் கைகளினால் இரு கைகளை செவிகளை மூடிக்கொண்டு அந்த இடத்தை விட்டு அகன்று விட வேண்டும். அவனை கொல்லும் அளவிற்கு வலிமை ஒருவனுக்கு உண்டென்றால் கொள்ளலாம். அந்த அளவுக்கு நமக்கு வலிமை கிடையாது, நமக்கு பக்தியும் கிடையாது, இப்ப ஆரம்பத்துல இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்யும், யாரும் போய் கொண்டுட முடியாது. பாகவத்துல போட்டு கொள்ளலாம், நான் போய் கொள்றேன், அதை யாரும் செய்யக்கூடாது. சரியா? இதுக்குதான் பாகவதம் வந்து அந்த முந்தைய பக்தர்களிடம் அந்த குருசீர பரம்பரையிட்ட வந்தவங்கள்ட்ட கேட்டு நம்ம அவங்கள்ட்ட படிச்சவங்கள்ட்ட கேட்கணும். நேரடியா தூய பக்தர்கள்ட்ட கேட்கலாம், அவங்க நல்லா சொல்லி தருவாங்க. நம்மளே படிச்சு நம்மளே வந்து சில கன்க்ளூஷனுக்கு வரக்கூடாது. ஊற்றியவை நாவினை துண்டித்து அவனை கொள்வதோடு தான் உயிரை மாற்றிக் கொள்ள வேண்டும். எதுக்கு இந்த வார்த்தை வருது? சதி ஏன் படிப்படியா உயிரை துறக்கணும்னு நினைச்சாங்க, வைஷ்ணவ அபராதம் பண்ணிட்டாரு, அப்ப நம்ம இந்த உடலை வச்சுக்க கூடாதுங்கிறது படிப்படியா கொண்டு வராங்க. அபாரணம் போய் உயிரை துறக்கல, இவ்வளவு பேசிட்டு
முடிவுக்கு வர்றாங்க. சரியா? சிவபெருமான் போன்ற கீர்த்தி பெற்றோரை, கீர்த்தினா என்ன? புகழ், புகழ் பெற்றோரை நிந்திக்கும் வார்த்தைகள் செவியில் விழுந்ததென்றால் வைசியரும் சூத்திரரும் தமது உடலை உடனடியாக துறக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருப்பதனால் சதியும் தனது உடலை துறந்து விட தீர்மானித்தால். ஒண்டர்ஃபுல் பாயிண்ட். அவங்க பாருங்களேன், அவ பெரிய வைஷ்ணவி, சிவபெருமானோட மனைவி, ஒரு வைஷ்ணவனாம் யதாசம்பு வைஷ்ணவனோட மனைவி வைஷ்ணவி தன்னை எவ்வாறு நினைக்கிறாள்? நான் பெரிய பக்திமான், பெரிய வைஷ்ணவி நினைக்கல. எப்படி நினைக்கிறாங்களா? ஒரு சூத்திரனும் வைஷ்ணவனும் எப்படி தனியாக உடலை துறக்கணும்னு போட்டிருக்கோ, அது போல நான் துறக்கிறேன். ஏன்னா நான் அந்த அளவுக்கு பக்தி பண்ணல, நான் வைஷ்ணவி இல்லைன்னு மனசுல நினைப்பு இருக்கு. இதான் நரோத்தமதாஸ் தாகூரோட பாடல்கள், பக்தி வினோத் தாகூரோட பாடல்களை பாத்தீங்கன்னா அது தன்ய தன்ய போதினின்னு சொல்லுவாங்க. தன்யா அப்படின்னா நான் மிகவும் துச்சமானவன், நான் எனக்கு தான் அருகதையே கிடையாது, நான் ரொம்ப விழுந்த ஆத்மா, மோசமா பதித்த மோசமா பதித்த நான் ரொம்ப இருக்கிறதுலே மோசமானவன் அப்படி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஒரு பாட்டு வரும், அது நரோத்தமதாஸ் தாகூர் தான் எழுதினாரு. நம்ம சும்மா பாட்டா பாடுவோம். ஆனா நம்ம யாராவது ரொம்ப மோசம் இருக்க இல்லையே, நீங்க எல்லாம் பக்திமான் எப்பயாவது நினைச்சிருப்போமா? நான் தான் பக்திமான், என்ன மாதிரி உலகத்திலேயே பக்தி பண்றதுக்கு யாரும் இல்லைங்கிறது நம்மளோட நினைவு இல்லையா? ஏன்னா நம்ம இப்பதான் ஆரம்ப காலத்துல இருக்கோம். ஆனா போக 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 அந்த மனநிலை பண்ண 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 எல்லாரும் நல்லா பண்றாங்க, நம்ம தான் என்ன பண்ணல அப்படின்ற நினைவு வரும். அதுக்கு நம்ம தயாராகணும். நம்ம பக்தி பண்ண பண்ண வரும். இப்ப பாருங்க, சதி என்ன செய்யறா? நான் பெரிய வைஷ்ணவி அப்படின்னு நினைக்கல. நான் என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த கடைசி 17ஓட கடைசியில போட்டிருக்கு பாருங்க, நான் வைசியரும் சூத்திரன் தன் உடலை திறக்க வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறால் நான் கீழ்நிலையா சூத்திரனாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பெண்கள் அவங்க சூத்திரன் அதை விட கீழான நிலைன்னு போட்டிருக்கு. அவங்க அந்த நிலைமை இருக்கும். அப்ப தன்னை அந்த மாதிரி தாழ்ந்த நிலையில அவங்க நினைச்சு பாக்குறாங்க. அதனால நான் உடலை துறக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் உயர்ந்த பக்தர்களுக்கான அழகு. இப்ப பாருங்க, தக்ஷ பிரஜாபதி தன்னை எப்படி எந்த அளவுக்கு பெருசா நினைக்கிறாரு. பிரஜாபதி போஸ்ட் எனக்கு கிடைச்சிட்டு எல்லாரும் என்ன மதிக்கணும், நீங்களே யாரும் என்ன மதிக்கல அப்படின்னு ஒரே பெரிய கலகம். ஆனா அவங்களுக்கு பிறந்த பொண்ணு பெரிய வைஷ்ணவ இருக்கா, தன்னை துச்சமாக நினைக்கிறாள். அந்த மாதிரி போட்டிருக்கறனால நான் உடலை துறக்க போகிறேன். ஆக்சுவலா உண்மையில அவங்க மிகச்சிறந்த வைஷ்ணவி. அது புரியுது இல்லையா? டவுட் எல்லாம் குறிச்சு வச்சுங்க, கடைசியா நம்ம கேட்போம். கண்டிப்பா சொல்ல தெரிஞ்சதை சொல்லி தருவேன், தெரியலன்னா தெரியலன்றவன் ரெஃபர் பண்ணி சொல்லி தருவேன். ஹரே கிருஷ்ணா. 18 இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதனால சிவபெருமானை நிந்தித்த உம்மால் தரப்பட்ட பயனற்ற எனது உடலை இனிமேலும் நான் சுமந்து கொண்டிருக்க மாட்டேன். இப்ப லெவலுக்கு வந்துட்டாங்க. அதனால சிவபெருமானை போய் நிந்திச்சிட்டீங்க. இந்த உடல் உங்களால கிடைச்சிச்சு எனக்கு, அது பயன் இல்லாம போயிட்டு அதை நான் இனிமே சுமந்துட்டு இருக்க மாட்டேன். நஞ்சு கலந்த உணவை உண்டவனுக்கு சிறந்த சிகிச்சை வாந்தி எடுத்தல். வாந்தி எடுத்தல் என்ன அர்த்தம் அப்படின்னா, அசிங்கமா நினைக்க வேண்டாம், வெளியேற்றுதல்னு அர்த்தம். விஷம் உள்ள போயிட்டு அதை வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் அந்த வாந்தின்ற வார்த்தை. அப்ப ஒரு நஞ்சு வந்துட்டு அப்படின்னா நான் எப்படி அதை வெளியேற்றுவனோ அது போல் இப்பொழுது உங்களுடைய இந்த செயலால் என்னுடைய உடல் கலங்கப்பட்டு இருக்கிறது, அதை நான் வெளியேற்ற போகிறேன், அதனால் உடலை துறக்க போகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லா நான் எக்ஸ்பிளனேஷன் இது. இது பிரபுபாதர் தவிர வேற யாராலும் இந்த மாதிரி கொடுக்க முடியாது இல்லையா? இதெல்லாம் நம்ம படிக்கும் போதே ரசிக்கலாம். ஒன்று பிரபுபாதரின் பொருளுரை ரசிக்கலாம், அதனால் அவர் மீது நமக்கு அன்பும் நெருக்கம் வரும். இப்பேற்பட்ட உயர்ந்ததா இப்படி எழுதிருக்கீங்களே, உங்களுடைய பொருளுரை படிச்சு படிச்சு நான் சுவைக்க வேண்டும் கிருஷ்ணரை, அதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனைக்கலாம். சரியா? ஏன் அதை திரும்ப திரும்ப படிக்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ தடவை படிச்சிருப்போம், ஆனா நமக்கு அது டக்குன்னு மறந்து போயிடும். அப்பப்ப படிக்கணும், அப்பப்ப பிரபுபாதரை போற்ற வேண்டும், அதன்படி நாம் நடப்பதற்கு பிரார்த்திக்க வேண்டும். இதுதான் நம்மளோட வேலை. சரியா? அடுத்தது பதம் 19 என்ன சொல்றாங்க? பிறரை குறை கூடுவதை காட்டிலும் தனது பணிமுறைகளின் வழியே நடத்தல் நன்றே. பிறர் குறை கூடுறது கிடையாது. என்னுடைய பொசிஷனா நான் என்னவா இருக்கேன், நான் என்ன பண்ணணும், என்னோட கடமை என்ன, அதை நான் ஆற்றணும் அப்படிங்கணும். தாங்கள் பின்பற்றுவதற்கு தேவையில்லை என்பதால் மகாமுனிவர்கள் சில சமயம் வேதங்கள் கூறும் ஒழுங்கு விதிமுறைகளை புறக்கணிக்கின்றனர். இது சாதாரண மனிதர்கள் பூமியின் மேற்பரப்பில் நடந்து சில தேவர்கள் வானத்தில் சஞ்சரிப்பது போன்றதாகும். நியமங்கள்லாம் சில பேர் ரொம்ப நியமங்களும் ஒருவனை சுத்தப்படுத்துவதுக்கு தான் ஆகினது. ஆனா ரொம்ப பெரிய தனி உணர்ந்த ஆத்மாக்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நியமங்களை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு இப்ப வைதி பக்தி பண்றோம் இல்லையா?
வைத்திய பக்தி காலையில எழுந்திருக்கணும், சாண்டிக் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து பாகவதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், இல்ல போகார் ரெடி பண்ணணும், ஆஃபரிங் கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன்னா அப்பதான் நம்மளால பக்தி பண்ண முடியும். ஆனா ரொம்ப உயர்ந்தவர்கள் இதை தாண்டி போயிட்டாங்க. அவங்க சிலதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க பண்ணலையேங்கிறதுக்காக நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. சிவபெருமான் உயர்ந்த நிலையில இருக்காரு. இதை வந்து ஒரு உவமை மூலமாக சொல்லி ஒரு சில பிரபாத் புரிய வைக்கிறார். என்ன அப்படின்னா, இப்ப ஏரோப்ளேன்ல போயிட்டு இருக்காங்க, இல்ல உயர்ந்த இடத்துல ஒரு பறவை பறக்குது அப்படின்னா அதுக்கு இந்த சின்ன சின்ன தடங்கள்லாம் கிடையாது. நம்ம அந்த உயர்ந்த நிலையில நம்ம கிடையாது. அதுல சில இதெல்லாம் தாண்டாம அவங்க சர்ன்னு இப்படி ஏரோப்ளேன் போகுது, சர்ன்னு பறவை பறக்கும்போது போல அவர்கள் பக்தியை சரசரன்னு செய்வாங்க. நாம ஆரம்பத்துல இருக்கோம். அதனால என்ன செய்யணும்? சாதனா பக்தியின் மூலம் படிப்படியாக பிரபாதர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரோ அது போல செய்யணும். அப்ப நம்ம வந்து ஒரு ரோட்லயோ கார்லயோ நடந்தா எப்படி செய்வோம்? இதை தாண்டி இந்த தாண்டி இந்த வலது பக்கம் போய் இதை தாண்டி நம்மளோட இடத்த போய் ரீச் ஆகிற மாதிரி நம்ம படிப்படியாக ஒரு நிலையாக உயர்ந்து 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 அந்த உயர்ந்த பக்தி நிலைக்கு வரணும். அவர் சிவபெருமான் அதெல்லாம் தாண்டிட்டாரு. அதனால அவர் வந்து சில நியமங்கள் செய்யலையேங்கிறதுக்காக அவரு செஞ்சாரு, நான் அந்த மாதிரி நானும் அது மாதிரி ஃபாலோ பண்றேன், அப்படி கிடையாது. அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆகாயமானதுதான், வேற ஒண்ணும் சொல்லல. அவர் விஷத்தை எல்லாம் சாப்பிட்டாரு. அவரோட லெவல் வேற. விஷத்தை சாப்பிட்டாருன்னா பெரிய கடல் அளவு போல கடல் அளவுக்கு வந்துச்சான் பெருசு. அது அத்தனையும் அப்படியே சின்னதாக்கி பகவான் கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விஷத்தை இறந்துகிறார். நேரடியா விஷத்தை குடிக்கல. பகவான் சொல்றாரு, சிவபெருமானே நீங்கள் இந்த விஷத்தை அறுத்துக்கள். அப்ப அவரோட எஜமானன் யாரு? கிருஷ்ணர். அப்ப கிருஷ்ணர் கட்டளை இடுறாரு. அப்ப அதை தாக்குற சக்தி உங்களுக்கு இருக்குன்னு அந்த சேவையே தர்றாரு. அப்ப இவர் அதை சேவையா செய்யறாரு. கட்டளையும் வந்துருச்சு, இன்னொன்னு சேவையா பண்றாரு. நமக்கு கட்டளையும் வரல, சேவையும் இல்லாது. அப்ப போய் நான் சிவபெருமான் மாதிரி விஷம் சாப்பிடுற கஞ்சா குடிப்பாங்க. சிவபெருமானோட பக்தர்கள்லாம் பார்த்தா, காசில எல்லாம் பார்த்தா கஞ்சா குடிப்பாங்க, ஒட்கான்னு சொல்லி புகை பிடிப்பார்கள். அப்புறம் ஜடாமுடியை வச்சுட்டு இருப்பேன், பூசிப்பான், என்னத்தையும் சாப்பிடுவான், சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிடுவான். நான் சிவபெருமான ஃபாலோ பண்றேன்னா அது கரெக்டா சிவபெருமானா தான் செய்யறாரு. இல்லை, பாகவதத்துல 5வது காண்டத்துல சிவபெருமானோட இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் வந்து பகவானோட கஷ்டம். அப்ப வந்து இப்ப பிரசாதம் சாப்பிடும்போது நாம எப்படி மகா பிரசாதி கோவிந்த சொல்றோமோ அது மாதிரி விஷயத்தை அரும்பொழுது இதை வந்து உங்களோட சேவையா எடுத்து இது பிரசாதமாக சாப்பிடுறேன், உங்களுடைய கருணை அப்படின்னு கருணையா சாப்பிடுறாரு. நம்ம கஞ்சாலாம் சாப்பிட்டது கருணைன்னு சாப்பிடுறதா? அது உடலுக்கு நல்லதா? அது போல நம்ம வந்து கண்ணாப்பின்னான்னு நம்ம வந்து யாரையோ ஃபாலோ பண்றதோ கூடாது. அதுக்குதான் குருசீட பரம்பரையில் அந்த போனஃபைடு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மூலமா நம்ம கத்துக்கும் பொழுது ப்ராப்பரா புரிஞ்சுக்க முடியும். சிவபெருமானோட பொசிஷன் என்ன, கிருஷ்ணரோட பொசிஷன் என்ன, அவர் எந்த நிலையில எந்த கான்டெக்ட்ல என்ன பண்ணாங்க, அது தெரிஞ்சாதான் நம்மளால சரியா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்ப நம்மளே சொல்றோம், சினிமா பார்ப்போம், ஆரம்பத்துல என்னன்னு தெரியாது, முடிவுல என்னன்னு பண்ணா தெரியாது, நடுவில் மட்டும் படிச்சு பார்த்தா சில சமயம் என்ன ஆகும், ஹீரோ எல்லாம் வில்லனா தெரியுமா, வில்லன் ஹீரோன்னு தெரியுமா? ஆரம்பத்தில இருந்து பார்க்கும்போது மட்டுமே அது சரியான விதத்தில் புரிஞ்சுக்க முடியும். அது போல பாகவதத்தை ஆரம்பத்திலேருந்து முதல் காண்டம் முதல் படிப்படியாக நம்ம படிக்கும் போது மட்டுமே சரியான விதத்தில் புரிந்து கொள்ள இயலும். இது கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம ரீகாப் பண்ணிடலாம். 20ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, வேதங்கள்லயும் 2 விதமான வழிமுறைகள் இருக்கு. இந்த உலகத்துல பற்றுள்ள கொண்டவர்களோட செயல்கள், இந்த உலக இயல்புன துறந்தவர்களோட செயல்கள், நம்ம 2 இருக்கு. இந்த 2 விதமான செயல்களையும் கவனிக்கும் போது வெவ்வேறு விதமான அடையாளங்களுடன் கூடி 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. அப்படி 20 நம்ம எடுத்துட்டோமா, எடுக்கலையா மாதாஜி? எடுத்துட்டேன். ஓகே. கவனிக்கும் போதே வெவ்வேறு விதமான அடையாளம் கூட 2 விதமான மனிதர்கள் இருக்காங்கன்னு தெரியுது. இந்த 2 விதமான செயல்களையும் ஒரே மனிதரிடம் காண விரும்பினா அது முரண்பாடு. ஏன்னா இப்ப நான் ஆன்மீகமா இறங்கிட்டேன் அப்படின்னா அவங்க கோயிலுக்கு தான் போவாங்க, ஏகாதசிக்கு விரதம் தான் இருப்பாங்க, ஆச்சாரிய பெருமக்களோட அவதார தினத்தன்று விரதம் இருப்பாங்க. இந்த 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 லோகாயுதவாதிகள் என்ன செய்வாங்க, அந்த ஆச்சாரிய பெருமக்கள் ஏகாதசி விரதமா அவங்களுக்கு தெரியும், செய்யணும்னு தெரியாது, செய்ய மாட்டாங்க. அப்ப 2 பேரோட செயலும் ஒன்றா? இதையும் செய்யுமா அதையும் செய்வாங்கிறது சாத்தியமா? ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்க நான் ஆன்மீகவாதி அப்படின்னா, நான் வேற சாப்பிடக்கூடாத சாப்பிட்டேன் அப்படின்னா 2 இணையுமா, செய்ய முடியுமா, சாத்தியமா? இல்லையா? ஏகாதசி விரதம் இருக்கா, ஏகாதசி விரதம் தான் இருப்பான், இருக்காதவன் வேற எதையோ தான் சாப்பிடுவான். நான் இவனை மாதிரியும் இருப்பேன் அவனை மாதிரி இருப்பேங்கிறது சாத்தியம் இல்ல அப்படிங்கறதுதான் அங்க சொல்லப்படுது. முரண்பாடானதா இருக்கு. 2 விதமான செயல்கள் ஒரே மனிதரிடம் காண இயலாது.
ஆனால் உன்னத நிலையில் இருக்கும் ஒருவனால் 2 விதமான செயல்களும் புறக்கணிக்கப்படலாம். அந்த இவங்க என்ன செய்வாங்க, இதெல்லாம் தாண்டி மேல போயிட்டாங்க, அந்த சிவபெருமான் மாதிரி உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு இந்த சாதனா விஷயங்கள்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அவங்கெல்லாம் மிக உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. இப்ப சுகதேவ கோஸ்வாமிலாம் பாத்தீங்கன்னா சில சமயம் ஆடை இருக்காது. அவங்க ஆடை இல்லாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த உடல் நான் உடல்ங்கிறதோ அந்த வெட்கம் அப்படிங்கறதோ தெரியாது. அதனால அவங்க பாட்டுக்கு போறாங்க. அவங்கள மாதிரி நான் இருக்கேன், நான் பக்தி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி செய்யலாமா? செய்ய முடியாது இல்லையா? அதான் இங்க சொல்ல. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அதெல்லாம் கடந்த நிலையில இருக்காங்க. அவங்க எப்பவும் பகவானோட தாமரை திருவடிகளை நினைத்த வண்ணம் இருக்கிறார்கள், ஈலைகள் ஆழ்ந்திருக்கிறார்கள், மகிழ்ந்திருக்கிறார்கள், பிளஸ் எப்பவும் பேரானந்தத்துடன் இருக்கிறார்கள். அடுத்தது 21 என்ன சொல்றாங்க அப்படின்னா, சதி பேசுறாங்க. எனதருமை தந்தையே, எங்களிடம் இருக்கும் செல்வ பலம் உங்களாலும் உங்களை புகழ்வராலும் கற்பனை கூட காண முடியாதது. ஏன்னா இவங்க 2 பேரும் வைஷ்ணவி, மிகச்சிறந்த பக்தை. என்கிட்ட இருக்கிற செல்வ பலம் உங்களால கற்பனையில கூட காண முடியாது. அந்த அளவுக்கு நாங்க செல்வ பலமா இருக்கோம். நீங்கள் எல்லாம் வேள்விகளில் அர்ப்பணிக்கப்படும் உணவினை உண்டு உங்கள் உடல் தேவைகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற வேள்விகளை செஞ்சு பலம் தரும் செயல்களை ஈடுபடுறீங்க. நீங்க வேள்வி செய்யறதுனாலதான் உங்களுக்கு அந்த செல்வம் வருது. ஆனா பலம் தரும் செயல்களை செய்யறாங்க. நான் இதை செஞ்சா எனக்கு இது கிடைக்கும், இது செஞ்சா இது கிடைக்கும், அந்த மாதிரி பண்ணி நீங்க ஆவிர்வாவம் கொடுத்து விஷ்ணுவை விஷ்ணுன்னு இல்ல திருப்திப்படுத்த பாக்குறீங்க. பலம் தரும் செயல்களை செய்யறாங்க. அந்த மாதிரி பண்ணிதான் உங்களுக்கு செல்வம் வருது. ஆனா எங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது, கற்பனையில கூட பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்க உயர்ந்த செல்வத்துடன் இருக்கிறோம். நாங்கள் நினைத்தால் எங்கள் செல்வ பலத்தினை வெளிப்படுத்த முடியும், ஆனா நாங்க காட்டிக்கல. அவங்க பியூட்டிஃபுல்லா சொல்றாங்க, அது துறவிகள் மற்றும் தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள் போன்ற சான்றோர்களினால் மட்டுமே அடையக்கூடியதாகும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, கிளாஸ்ல சொன்ன யார் ஞாபகம் இருக்குன்னு பார்க்கலாம், சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. யார் மிகச்சிறந்த துறவியா இருந்தாங்க, அதே சமயத்தில் மிக செல்வ பலமா இருந்தாங்க? யாரு கிளாஸ்ல படிச்சோம், நம்ம எக்ஸாம்பிள் சொன்னேன். பிளீஸ் யார் சொல்றீங்க, யார் ஞாபகம் வச்சிருக்கீங்க? சுலோச்சனா மாதாஜி இருக்கீங்களா? அலமேலு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன் மாதாஜி. ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. இல்லைன்னா கெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியுமே. கொஸ்டின் ஒரு தடவை சொல்லுங்க மாதாஜி, மறுபடியும். சரி சொல்றேன் மாதாஜி. இப்ப பாருங்களேன், இந்த சிவபெருமானும் அவங்க மனைவியும் மிகச்சிறந்த செல்வங்கள் தான் இருக்காங்க. எங்கிட்ட இருக்கிற செல்வம் உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்காங்க. ஆனா நாங்க அதை வெளிப்படுத்தாம இருக்கோம். ஆனா அவங்க துறவி மாதிரிதானே வர்றாரு. அவர் இந்த சாம்பலை பூசிட்டு இருக்காரு, பெருசா ஆடை அணிகலன்கள்லாம் அணிந்து கொள்ளவே இல்ல சிவபெருமான். அதனால அவருக்கு செல்வம் இல்லைன்னு அர்த்தமா? செல்வத்தோட இருந்தார். எங்களிடம் இருந்த செல்வ பலத்தை உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது, ஆனா நாங்கள் வெளிப்படுத்தவில்லைன்னு சொல்றாங்க. ஓகேயா? அது போல துறவியாக ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க, அவங்கள்ட்ட செல்வம் அவ்வளவும் இருந்துச்சு, ஆனா துறவியா இருந்தாரு. இது சாத்தியமா? இதுக்கு யாரு எக்ஸாம்பிள்? படி மாதாஜி, தெரியுமே. துரியோதனன் கூட வச்சுக்கிறாங்களா மாதாஜி? துரியோதனனுக்கு தப்புங்களா? நாட் பக்தர், இஸ் அபக்தர். அவனை போய் இதுல மாதாஜி 3 அடி வாங்கினாரு மாதாஜி, அவர் பேரு வாமனதேவ். அது பகவான், சாட்சாத் பகவானே. இல்ல நான் என்ன சொல்றேன், ஓகே துறந்துட்டாரு, சுத்தமா துறந்து துறவியா இருக்காரு. ஆனா அவர் கோசாமிகள் இருக்காங்க, கோசாமிகள் வரத்தவர் தானே மாதாஜி, அவர் பேர் வரமாட்டேங்குது. இப்பொழுது நம் கண் முன்னே வாழ்ந்தவர், சற்று முன்காலத்தில் வாழ்ந்தவர் பிரபுபாதா மாதாஜி. எஸ், பிரபுபாதா. நல்ல வேலை சொல்லிட்டீங்க, கெஸ் பண்ணிருக்கீங்க. பிரபுபாதா மிக சிறந்த துறவி. அவருக்குன்னு ஒண்ணு கிடையாது, ஒரு அக்கௌண்ட் கிடையாது, எதுவும் வச்சுக்கல. என்ன டெய்லியே என்ன கனெக்ஷன் வச்சோ அதை எழுதி எப்படி வச்சுப்பாராம். அந்த முன்னாடி விருந்தாவன்ல இருக்கும்போது கூரையில இத்தனை என்னென்ன செலவு பண்ண மிச்சம் இதுன்னு எழுதி வச்சிருவாரு. அவர் தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளவில்லை, ஆனால் எல்லா செல்வமும் நிறைந்தவர். 108 கோயிலுக்கு அதிபதி. சொன்னா இல்லையா கிளாஸ்ல? முக்கியமா இல்லையா? ஏன்னா ரசிச்சு நம்ம படிக்க வேண்டிய இடம் அப்பதான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம் மாதாஜி. நம்ம ரசிச்சாதான் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். வெரி குட்.
ஹம். இப்ப நான் அந்த உணவு சாப்பிடுறேன், குலோப்ஜாம் ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு அப்படின்னா தான் என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா சமைப்போம், நம்ம அடுத்தவங்களுக்கு பரிமாறுவோம். நல்லா இருக்கு சாப்பிடு அப்படின்னு இல்லையா? அது போல நம்ம வந்து ருசிக்க வேண்டும். பிரபுபாதர் 108 கோயில், எந்த கோயிலையும் என் பேருன்னு சொல்லவே இல்லை. பிரம்மா கோயிலும்பாங்க, இந்த மந்திர்பாங்க, அந்த மந்திர்பாங்க, எல்லாரும் அவங்கவுங்க பேரை வச்சுக்குவாங்க. எந்த இடத்துலயும் பகவான் கிருஷ்ணரோட கோயில் அவருடையதுன்னு சொன்னாரு. ஆனா அத்தனை அவரோட சீடர்களும் அந்த அத்தனை செல்வங்களை திரட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்க பிரபுபாதருக்கு. பெரிய கோயில் கட்டி பிரபுபாதர் சொன்னாங்க. ஆனா அவர் என்ன செஞ்சாரு, அவருடையதுதான், ஆனா அது எல்லாம் கிருஷ்ணருக்கு சார்ந்தது என்று சொன்னாரே தவிர தனக்கென்று வைத்துக் கொள்ளவில்லை. அவர் ஒரு துறவி, ஆனால் மிகச்சிறந்த செல்வந்தர். ஆமாவா இல்லையா? ஆமா மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. இல்லை, வெளிப்படுத்திக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னாலும் எத்தனையோ கோடி கணக்குல பிளேட் பிரசாதம் போகுது, ஆப்புலேட் பிரசாதம். ஆமா நம்ம சில பேர் சொல்றாங்க, நான் வந்து சமூக சேவை செய்யறேன்னு சொல்லி ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குகிறேன் அப்படிம்பாரு. பிரபுபாதர் பணக்காரங்களுக்கே ஆப்புலேட் பிரசாதம் கொடுத்தாரு. நீ பணக்காரனே ஏழை அதெல்லாம் கிடையாது, கிருஷ்ணரோட பிரசாதம், கிருஷ்ணர் ஆப்புலண்டா தான் சாப்பிடுவாரு. இந்தா சாப்பிடு நீயும், ஏன்னா நீ கிருஷ்ணரோட குழந்தை, நீயும் மிகப்பெரிய செல்வந்தனோட குழந்தை என்பதை உணரு அப்படின்னு சொல்லி வந்து பிளேட் பிளேட்டா சாப்பாடு கொடுக்குறாரு. இன்னைக்கு கொடுக்குறாரு, நாளைக்கு சேர்த்து கொடுப்பாரு. நடக்குதா இல்லையா? நடக்குது மாதாஜி. ஆஹ் நடக்குது. மாதாஜி, நம்மள வந்து காய்கறிகள்ல எங்கேயாச்சும் முந்திரிப்பருப்பு திராட்சை பழம் போட்டு பார்த்திருக்கோமா? பாயசத்துல போடுவோம், சக்கரை பொங்கல்ல போடுவோம், வெண்பொங்கல்ல வேணா முந்திரி பருப்பு போடுவோம். காய்கறிகளில் பழங்க வந்து முந்திரி பருப்பு திராட்சை பழம் போட்டு கொடுத்து பார்த்திருக்கீங்களா? ஏன்னா பகவானுக்கு ஏன் அப்படி கொடுக்குறாங்க நான் யோசித்தேன் அன்னைக்கு. நம்மளுக்கெல்லாம் வந்து பசி உள்ளவர்கள், அது பசிக்குது அப்படின்னா எனக்கையாவது கொண்டு கொடுத்துட்டுன்னா உடனே பசியில என்ன செய்வோம், எதை கொடுத்தாலும் தின்னுடுவோம், அப்ப பப்பு பப்பு பப்புன்னு சாப்பிடுவோம். ஆனா பகவானுக்கு பசி கிடையாது, தாகம் கிடையாது, அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆத்மா ராமா, அப்பேற்பட்ட ஒரே நீ கவர்ந்து இழுக்க வேண்டும் என்றால் அவனுக்கு நீ எப்பேற்பட்ட உணவு வழங்க வேண்டும். இதுதான் பிரபுபாதோட உணவு. யூ கிவ் யுவர் பெஸ்ட், உனக்கு என்ன பெஸ்டோ அதை கொடு. குசேலன் கொடுத்தாரு, அவள் நின்று போய் அவளை மட்டும் தினம் நீட்டாதேன்னு சொல்லி கொடுத்தாரு. அவர்கிட்ட இல்ல, அவர்கிட்ட இருந்த பெஸ்ட் அவள், அதனால அதை அவர் கொடுத்தாரு. நாம எப்படி கொடுக்கணும், என்ன இருக்கோ அதை கொடுங்க, ஆசையா கொடுங்க, ஆனந்தமா கொடுங்க. அதனால இன்னைக்கே போய் முந்திரி பருப்பும் பாதாம் போய் வாங்கிட்டு வந்து ஆப்லண்ட் அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னிடம் இதுதான் இருக்கிறது, வேறு இல்லை அப்படின்னு ஒரு கண்ணீரை சேர்த்தே கொடுங்க, சாப்பிடுவான். ஆனந்தமா கொடுங்க, ஆசையாசையா கொடுங்க. அவருக்கு பசி இல்லை, ஆனாலும் என்னுடைய உணவை சாப்பிட வேண்டும் என்றால் அவன் அந்த அன்பை சுவைக்க வேண்டும், அந்த பாசத்தை நான் தர வேண்டும்னு நாம அந்த ஹரிநாமம் சொல்லி 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 சமைச்சு, கிருஷ்ணா உங்களுக்கு பசி கிடையாது, ஆனாலும் உன்னை கவர்வதற்கு அதற்காக நான் அன்போட இதை கொடுக்கிறேன்னு சாப்பிடுங்க. ஏன்னா அன்பை நெருக்கத்தை அதிகரிப்பதற்கு கற்றுத்தார்கள், போய் பேசி பேசி கொடுங்க, சாப்பிடுவாரு. திஸ் இஸ் த மூட் ஆஃப் பிரபுபாத். ஏன் ரிச்சா கொடுக்குறாங்க, ஏன் ரிச்சா கொடுக்குறாங்க சொல்லுங்க பாக்கலாம். கேட்டதை யாரு திரும்ப சொல்றீங்க? ரொம்ப போட்டு படுத்துறானா? நாளையில யாரும் கிளாஸுக்கு வர மாட்டாங்க. இல்ல மாதாஜி, அதான் பகவானுக்கு வந்து நம்ம ரிச்சா ஏன் கொடுக்கணும்னா அவர்தான் வந்து எந்த ஒரு இது பொருளையும் ஏத்துக்க மாட்டேங்கிறாருல. ஆனா பகவான் அன்பான அவரு கொடுக்கணும். அவர் ஏற்கனவே திருப்தியா இருக்காரு. இப்ப நீங்க பாருங்களேன், நல்லா சாப்பிட்டு ஃபுல்லா திருப்தி ஆயிட்டீங்க, அவங்களுக்கு கொண்டு குலோப்ஜாம் கொடுத்தா நீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட மாட்டோம் மாதாஜி. வேண்டாம்பீங்க. அப்ப எந்த கொடுக்கணும், அந்த இடத்துல என்னத்தை கொடுக்கணும், அப்ப ரொம்ப அன்பை கொடுக்கணும். அந்த அன்பை பகவான் படிக்கிறார், அந்த அன்பையும் ஆழத்தையும் நோக்குகிறார். அப்ப ஆசாசியே நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது சாப்பிடுவாரு. அவர் திருப்தி அடைஞ்சிட்டாரு ஆத்மாராமா. அவருக்கு கொடுத்து நீங்க கொடுத்து உன்னை ஆக வேண்டியது ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு சில பேர் கேட்பாங்க, உனக்கு கிருஷ்ணர் வந்து உன்னை என்ன சாப்பாடு கேட்டாரா? ஆமா கேட்கல, நான் கொடுப்பேன், ஏன்னா எனக்கு கிருஷ்ணர் பிடிக்கும் பிடிக்கும் அதனால கொடுப்பேன். சகனாதரை பிடிக்கும், இந்த மாம்பழ சீசன் வாங்கி வாங்கி தினம் கொடுப்பேன், ஜூஸா கொடுப்பேன், பழமா கொடுப்பேன், பலகாரமா கொடுப்பேன், எப்படி வேணா கொடுப்பேன். கொடுக்கவே தெரியலையா? ஐயோ கிருஷ்ணா, மாம்பழமா சீசனா இருக்கனால ஒரு மாம்பழம் கூட எனக்கு கொடுக்க முடியாம இருக்கணும்னு அழுக. அவன் வந்து யார் மூலமா அதை கொண்டு அன்னைக்கு கொடுப்பான், அதை கொண்டு கொடுத்து வச்சு சாப்பிட்டு மணியும் சாப்பிட வைப்பான். இதுதான் கிருஷ்ணா. இதை புரிஞ்சுக்கிறதுல என்ன கஷ்டம்? கரெக்டா தான் மாதாஜி, நாங்க புரிஞ்சுக்கல மாதாஜி, இன்னும் புரிஞ்சு இருந்தா பகவான் சொல்றேன் இதுல என்ன கஷ்டம்னு பிரபுபாதர் கேக்குறாரு. வாட் இஸ் டிஃபிகல்ட்டின்னு ஹி இஸ் ஆஸ்கிங். ஐ அம் நாட் ஆஸ்கிங், ஐ அம் நாட் பிரபுபாதர். சொல்றது மட்டும்தான் என் வேலை. சரியா? இதுபடி ஒவ்வொருத்தரையும் தூண்டி விடுவது ஒருத்தர் வேலை, பரஸ்பரம்.
அல்மேல் மாதாஜி இந்த மாதிரி பண்ணீங்களா, வைஷ்ணவி மாதாஜி இந்த மாதிரி பண்ணீங்களா, ஒருத்தரை கேட்டு போதுதான் நம்ம வேலை. நம்ம வந்து பிரபுவாதர் கிடையாது. சரியா? சரி. அப்ப ரசிச்சு ருசி படிக்கும்போது பகவானே நம்ம இன்னும் கொண்டாட முடியும். அது ஏன்னா பிரபாதர் ஒவ்வொருத்தரையும் எப்படி எழுதுறாரு, ஆழ்ந்து எழுதுகிறார். அதை எழுதும்போது பிரபுபாதர் மீது நமக்கு ஒரு மரியாதை, ஓ இந்த இயக்கத்திற்கு நான் 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 என் உயிரை கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு, இதை என் வாழ்நாளை நான் வீணாக்க கூடாது. அப்பதான் நமக்கு அந்த உத்வேகம் வரும். ஏன்னா சொபிஸ்டிகேட்டா எல்லாம் எனக்கு இருக்கு, நான் அப்படியே உட்காந்துருப்பேன் வெளியே போகாம. அப்படி இல்ல, வி ஆர் த வாரியர். வாரியர் எப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துருப்பானா, வார் போனா போருக்கு போகணும் இல்லையா, எதிர்த்து இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் புடிச்சிட்டு வெளியில கிளம்பணும், ஃபைட் பண்ணணும் மாயைக்கு எதிரா. ஓகே, இது வரைக்கும் நம்ம படிச்சோம். அப்ப 22 இருந்து அதுக்கப்புறமா படிக்க போறோம். அந்த இதுல இப்ப டவுட் செஷன் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. பொறுமை காத்து இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு, நன்றி. வித்யா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வித்யா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப டவுட் கேளுங்க மாதாஜி. சாரி மாதாஜி, பிரம்மதேவர் வந்து அவர் கொடுத்த கடமையை வந்து செய்யணும், கரெக்டா செய்யணும்னு சிவபெருமான்ட்ட கேக்குற மாதிரி நம்ம வந்து குரு மகாராஜ் கிட்ட நம்ம கொடுத்த அந்த நம்ம கொடுத்தோமே ப்ராமிஸ், அது நம்ம கரெக்டா கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட கேட்கலாம் இல்லையா மாதாஜி? அது நேரடியாவே கிருஷ்ணர்கிட்ட கேட்கலாம், பிரதிநிதி. அதனால நம்ம குரு எல்லாம் இருக்காங்க, ஆச்சாரிய பெருமக்கள் எல்லாம் இருக்காங்க, குரு சீட பரம்பரையில எத்தனையோ ஆச்சாரியர்கள் இருக்காங்க. ஆச்சாரியர்கிட்ட நேரடியாக கேட்கலாம், அவர்கிட்ட கேட்கலாம், தவறு இல்லை. இருந்தாலும் குரு கிட்ட எல்லாம் கேட்டுறலாம், அது இன்னும் பெட்டர்னு சொல்லி தர்றாங்க, உத்தமம். சிவபெருமாட்ட கேட்கலாம், ஆசுதோஷே வைஷ்ணவா நம்ம ஏதாச்சும் வாஞ்சா கல்பத்தர் பேச்ச போய் கேட்டுட்டு எனக்கு கிருஷ்ண பக்தி கொடுங்க, கிருஷ்ண பிரேமை கொடுங்க, அதெல்லாம் கேட்கலாம். ஏன்னா நீங்க வந்து சைத்தன்ய சரிதாமிரதால சொல்லப்பட்டிருக்கு, மகாபிரபுவோட லீலைகள்ல அவர் பங்கெடுத்து கௌரங்கா 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 கௌரங்கான்னு கத்துறாரு, கதறிக்கிறார், நடனம் ஆடுகிறார். அப்ப வந்து லீலைகளா கேட்கறதுக்கு அவரோட வாகனமான அந்த காளை மாட்டுல வர்றாரு. இது எப்ப நான் லீலையை கேட்கறது, சர் எனக்கு முடியலன்னு பிரம்மாச்சிட்ட அன்னப்பட்சிய வாகனத்தை வாங்கி சர்ன்னு பறந்து போறாராம். நானும் வேகமாக நான் பயணிப்பதற்கு எனக்கும் அருள் புரிங்கன்னு கேட்கலாம். அதை விட குருமார்கள்ட்ட எல்லாம் கேட்கலாம்னு சொல்லி தராங்க, தவறில்லை. கேட்கணும் ஆசையா இருந்தா கேட்கலாம். நம்ம குருமார்ட்டையும் ஆச்சாரியர்கிட்ட நம்ம கேட்கலாம்ல மத்தது, டைரக்டா கேட்டுடலாம். டெய்லி கேட்கலாம் இல்ல கேட்கணும், கேட்டே ஆகணும், தினம் கேட்கணும். அவர்களை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும், கிருஷ்ணரை சார்ந்து வாழுங்கள்னு அதான் சொல்லி தராங்க. கிருஷ்ணரோட பக்தர்களுக்கு வேறு வித்தியாசம் இல்லை. ஏன்னா இவர் வைஷ்ணவானம் கிருஷ்ண பக்தர் தான், அதனால போய் அவர்கிட்டையும் கேட்கலாம். அப்ப மூடு என்ன அப்படின்னா, இவர் ஆசுதோஷ் கேட்ட அது வரம்லாம் கொடுத்துருவாரு அப்படி எல்லாம் போய் கேட்டுறாம, இவர் கிருஷ்ண பக்தர், அவர் ஒரு வைஷ்ணவர், வைஷ்ணவரிடம் நான் யாசிக்கும் பொழுது அந்த கிருஷ்ண பக்தி தருவார்ன்ற மனநிலையில் கேட்க வேண்டுமா. மனநிலையும் சேர்த்தே பிரபுபாதர் சொல்லி தருகிறார். சிவபெருமான்கிட்ட போகும்போது நீங்கள் பெரிய மிக அதான் சொல்ற கௌரங்க மகாபிரபோட நீங்க லீலையில கலந்துக்கிறதுக்காக ஆசையா போனீங்க, அது மாதிரி நானும் பகவானை வந்து ஆசையா போய் பாகவத கிளாஸ் வருதுன்னா 5 நிமிஷம் முந்தைய ரெடி ஆயிடணும். நேற்று என்ன எல்லாம் கிளாஸ் கேட்டோன்னு அந்த மனநிலையில அவர் படிச்சுட்டு வந்து உட்காரணும். அதுதான் அது மாதிரி எல்லாம் போகணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். ஏன்னா நீங்க கௌர பிரேமைய வந்து ஏங்கி நின்னீங்க. பார்வதி தேவி கௌர பிரேமைக்காக கௌரவ மகாபிரபோட தூசியை எடுத்து இந்த இடத்துல சீமந்தத்துல வச்சதுனால அவங்க சீமந்தன் தீபிலா, அதுதான் நம்ம கேட்கிறோம். இந்த மாதிரியான அதெல்லாம் பேசி இதெல்லாம் சுத்தி பேசிட்டு அவங்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி கிருஷ்ண பிரேம கொடுங்க அப்படின்னா கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். அவங்களோட பொசிஷனை அறிந்து கேட்கணும், பொசிஷனை சொல்லி கேட்கணும். ஆசுதோஷே அந்த அவருக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துப்பாரு, நம்ம இதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்டுறாதீங்கன்னு சொல்லி பிரபுபாதர் பர்டிகுலரா சொல்றாரு. நன்றி மாதாஜி, தேங்க்ஸ் ஃபார் தி நைஸ் क्वेश्चन. ஹரே கிருஷ்ணா. எனி அதர் क्वेश्चन ஆர் எதுவும் வேற எதுவும் சொல்லணுமா, கருத்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணுமா? ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. பாஞ்சா கல்பத்தருபேச்ச கிருபா சிந்துபேபச்ச பதிதானாம் பாவனேபே வைஷ்ணவபியோ நமோ நமः. ग्रंथरा श्रीमद भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरुदेव की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय. हिता गौर பிரேமானந்தே ஹரி ஹரி போல். இன்னைக்கு வந்து ரீகால் தான் பண்ணும், புதுசா ஒண்ணும் எடுக்கல. அடுத்த வாரத்துல இருந்து புதுசா எடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. அடுத்த கிளாஸ்ல இருந்து
ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண நன்றி மாதாஜி. மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.